ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மாத ராசி பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், இது மாதிரி வார ராசி பலன்கள், இது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லையும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, 2026 மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, நன்மைகளா தீமைகளா? ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்ட நஷ்டங்களைப்பட்ட ராசிகள் அதில் இருக்கும். அதில் ஏதாவது விடிவு காலம் வருதா, மாற்றங்கள் ஏற்படுமா, நமக்கு நல்லதே நடக்காதா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்களோடு துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நிறையா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் ஆச்சும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு நிமிஷம் மாறி போயின்னு இருக்கு. அப்போது அவ்வளோ வேகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நல்லது சீக்கிரம் ஓடிடுது, கெட்டது ரொம்ப நாள் அனுபவிச்ச மாதிரி தெரியும். இந்த 2026 நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு ஆவலோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாண்டட் விருப்பங்கள் இருக்கலாம். இந்த பல தடவை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமல் இருப்போம். அதில் நம்ம இந்த வருஷம் ஆச்சு இதில் எப்படியாவது இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிடுவோம், ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும். உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமண பேச்சுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அது போக வீடு கட்டுறதுக்கு, கடன் நிவர்த்தி ஆகுமா, நோய் நொடிகள் சரியாகுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், நின்று போகும். சரி, அதுக்காக பின்வாங்க முடியுமா? இதில் நான் சொன்ன காரியங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானவை. எப்படி இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். இப்போ இந்த வருடம்னாச்சும் இந்த காரியத்தை நாம் சாதிப்போமா அப்படிங்கிற ஆவலோடு பல பேர் காத்துட்டு. அப்போது 2026க்கு அப்படின்னு ஒரு தனி பலன்கள் கிடையாது. 9 கிரகங்களும் எந்த இடத்துல பயிற்சி ஆகுதோ அப்போ தான் அது பலன்கள். அப்போ 2025 ஆன பயிற்சிகளும் 26 ஆக போகிற பயிற்சிகளையும் வைத்துத்தான் பொதுவான பலன்களாக சொல்ல முடியும். அப்போ அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ இந்த 2026 12 ராசிகளுக்கும் சாதகமாக இருக்கா, அனுகூலமாக இருக்கா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருகின்ற 2026ஆம் ஆண்டு துலா ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக பார்த்தோம்னா கடந்த 2.5 ஆண்டுகளில் துலாம் ராசி நேயர்கள் மிக 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 மோசமான பலன்களை அனுபவிச்சிருந்தேன். அதாவது இவ்வளோதான் துன்பம் துயரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாத அளவு. ஏன்னா 4 கிரகங்களுமே அனுகூலமாக சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த ஆண்டு அப்படிங்கும் பொழுது சில நல்ல கிரகங்கள் அனுகூலமாக இருக்குது. அதையும் போக சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம தான் இண்டிவிஜுவலாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். பொது பலன்களில் துலாம் ராசி அப்படிங்கும் பொழுது நன்மைகள் தான் ஏற்படுது, கவலைப்பட வேண்டாம். சரி, இந்த 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன்
வருட ஆரம்பத்தில் மிகச்சிறப்பு. நன்மைகள் அதிகரிக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மை ஏற்படும். பதவி உயர்வு, எங்கே அரசாங்கமாக இருக்கட்டும், தனியார் துறையில் இருக்கட்டும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். புதிதாக பூமி, மனை, வீடு, நிலங்கள் வாங்கலாம். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகளுக்கு பெரும் செல்வம், பெரும் புகழ் இதெல்லாம் கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். 5ஆம் இடத்துல சனி ராகு மிகச்சிறப்பு. வருட ஆரம்பத்தில் அதிசாரத்தில் 6ல் தான் சனி இருக்கார், வந்துடுவர். அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். உடல் நலத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்கள் வாரிசுகள் மூலம் பிரச்சனைகள் வந்து போகும், சரியாகிறது, கவலைப்பட வேண்டாம். ஒரு 2-3 மாதம் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஸ்திரமான சொத்துக்கள் வாங்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட், வைப்பு நிதி, சேமிப்புகள் இதெல்லாம் பண்ணலாம். இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. பொதுவாக பார்த்தோம்னா தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு, பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. வெளிநாடு போகலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. பொதுவாக எடுத்த காரியத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய அமைப்பு. குரு 11 9ஆம் இடத்துல ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. வீடு, மனை, வாகனம், திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து சேர்த்தல், உடல்நல கோளாறுகள் விலகுதல், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, பலவிதமான நன்மைகள். 11ஆம் இடத்துல கேது, லாபங்கள் அதிகரிக்குது. அதனால் கவலையே பட வேண்டாம். பொதுவான பலன்களில் துளாராசி 2.5 வருஷத்துக்கு சிறப்பு தான், கவலைப்பட வேண்டாம். 100க்கு 95% நன்மைகள் ஏற்படுது அனைவருக்குமே. துளாராசிக்காரங்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு துளாராசிக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, மஞ்சள். அனுகூலமான திசை வடக்கு, மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7, 9. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகரை வழிபட்டு இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.